புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற இந்தியா கூட்டணி கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் கடந்த ஜூன் 16ஆம் தேதி முதல் முன் தேதியிட்டு மின் கட்டண உயர்வு அமல்படுத்தப்படுவதாக அம்மாநில மின்துறை அறிவித்திருந்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சியினர் புதுச்சேரியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அண்ணா சிலை அருகே ஒன்று கூடிய இந்தியா கூட்டணி கட்சியினர் நேரு வீதி வழியாக தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணியாக சென்றனர். கேன்டீன் வீதி சந்திப்பில் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த அரசாங்கத்துக்கு எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை புதுச்சேரி மக்களுடைய குரலாக தெரிவிச்சிருக்கிறோம். இந்தியா கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்கள்லாம் தொடரெல்லாம் இன்னைக்கு பொதுமக்களோடு சேர்ந்து மிகப்பெரிய கண்டன முற்றுகை போராட்டம் நடத்தின இன்னைக்கு சட்டமன்ற நம்ம தலைமைச் செயலகத்தை கண்டித்து இன்னைக்கு எங்களுக்கு அங்கே போகிற வரைக்கும் அனுமதி கொடுக்காத இங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் தொடரும். தொடர்ந்து முன்னேற முயன்றவர்களை போலீசார் கைது செய்து வாகனங்களில் ஏற்றிச் சென்றனர். முற்றுகை போராட்டத்தில் 5 எம்எல்ஏக்கள் உட்பட இந்தியா கூட்டணி கட்சியினர் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.